ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு எழுதின ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் இவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் சேஃபு, எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்டர்வியூவுக்கு போகலாம், எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்த மாவட்டத்தில் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கோ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் கண்டிப்பாக நான் சேஃபு, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல் அனைத்து தகவல்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வரோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தேர்வர்கள் அனைவருக்குமே கட் ஆஃப் மார்க்கை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ என்ன மாதிரியெல்லாம் நடக்கும், இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, அப்படி அதிகமாக இருக்க மாவட்டத்தில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பெயிலிஃபை பொறுத்தளவில் நமக்கு திருச்சி மாவட்டத்தில் 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளூரில் 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் 8 வேக்கன்சிஸ். அதாவது தமிழகத்துலேயே அதிகமான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதே ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சிஸ் உள்ள மாவட்டங்களும் இருக்குது. அந்த மாதிரி மாவட்டங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக உள்ள மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாகும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பெயிலிஃபை பொறுத்தளவில் நீங்கள் 150 ஆர் 155 ப்ளஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, எம்பிசி, பிசி, டிசி இந்த மாதிரி எந்தவித ப்ரையாரிட்டியுமே எனக்கு இல்லை. வெறும் மார்க், வெறும் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ப்ரையாரிட்டி, பிஎஸ்டிஎம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு 150 நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக சேஃப் தாங்க. இதே ஒரு 145 அந்த மாதிரி இந்த அதிகமான வேக்கன்சிஸ் உள்ள மாவட்டங்களில் ஒரு 145 நீங்கள் அந்த மாதிரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா 145க்கு கீழே கண்டிப்பாக குறையிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மேபி ஒரு சிலர் இதில் குவிட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 145க்கும் கீழே கட் ஆஃப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 135லேருந்து 140 இல்லை 145, 150 இந்த மாதிரி எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தா 135 இல்லை 135க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக சேஃப் ஜோனில் தான் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. கவலையே பட வேண்டாம். உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த சமயத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதே வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 100 to 120 நீங்கள் மார்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா சீனியர் பெயிலிஃபை வர நமக்கு ஒவ்வொரு மாவட்டமும் வேக்கன்சி 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சி, 10 வேக்கன்சிஸ்குள்ளேயே தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப 100 வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் குறையாது. ஸோ 100 to 120 இருந்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் மேபி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜூனியர் பெயிலிஃபை வர தமிழக மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் 21 வேக்கன்சிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், இந்த திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்கன்னா 19 வேக்கன்சி, அதாவது திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி 2 மாவட்டங்களுக்கும் சேர்த்து நமக்கு 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் ப்ளஸ் செங்கல்பட்டு மாவட்டம் 2த்துக்குமே சேர்த்து நமக்கு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டும் 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா சேலத்தை பொறுத்தவரையில் 13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா சேலம் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டே நமக்கு 13 வேகன்சி அதிகமான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க. விழுப்புரம் மாவட்டத்துலேயுமே வந்து நமக்கு 21 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் மார்க்கு குறையிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் நம்ம ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன். நான் ப்ரையாரிட்டி வச்சுருக்கறதுனால என்னோடய மார்க் குறையுமா? எவ்வளோ மார்க்கு குறைஞ்சாலுமே நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பெய்லீஃபை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 140, 145, 140 ப்ளஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து சேஃப் தான். அதாவது 140, 140க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குது. அதே வந்து நீங்கள் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எம்பிசி, பிசி, டிசி எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒரு 145, 140 அந்த மாதிரி எடுத்தாலே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க பிஎஸ்டிஎம், அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, இன்டர்காஸ்ட் மேரேஜு, கணவனால் கைவிட்டப்பட்டவர், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ரையாரிட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு 130 to 140 இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே 130, 130க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்களும் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இல்லை விடோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குறையலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் மார்க்கு நீங்கள் ஒரு 120 எடுத்துருக்கிறீங்க, அதுதான் வந்து ஹையஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களுமே நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. விடோ டிசபிலிட்டியை பொறுத்தளவில் நம்ம வந்து அந்த மாவட்டத்தில் என்ன ஹையஸ்ட் மார்க்கோ அதை தான் வந்து எடுப்பாங்க. மேபி ஒரு சில மாவட்டத்தில் 100 மார்க் எடுத்து அவங்க கூட நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 90 to 100 நீங்கள் எடுத்திருந்தீங்க. மொத்தமே நான் வந்து 90 மார்க்கு 90லேருந்து 100க்குள்ளே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து வருவீங்க. ஒரு வேளை 120 வர உள்ளவங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஒரு 120, 125 அந்த மாதிரி எடுத்திருந்தா கூட மேபி வந்து நமக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.